நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதை செய்தாலும் there is a season for everything that God has. I do not know whether you are aware of it. If you can turn back your life, many things that happened in your life has happened to the timetable of God. நான் நிறைய காரியம் விருப்பப்படலாம், இந்த காரியம் இந்த நேரத்தில் நடக்கணும், இந்த காரியம் நான் நினைக்கிறபடி நடக்கணும். ஆனா நிச்சயமாக நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் தான். ஆனால் ஆண்டவர் காலங்களை அவருடைய கையில் வைத்திருக்கிறார். அழுக ஒரு காலம், கண்ணீர் விட ஒரு காலம் இருந்தால் நகைக்க ஒரு காலம், விதைக்க ஒரு காலம் இருந்தால் அறுக்க ஒரு காலம், யுத்தத்திற்கு ஒரு காலம் இருந்தால் சமாதானத்துக்கு ஒரு காலம், விதைக்க ஒரு காலம் இருந்தால் அறுக்க ஒரு காலம். கர்த்தர் காலங்களில் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். நல்லா பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எந்த காரியமோ கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நடக்காது. அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் ஹல்லேலூயா, அது தேவனுடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில வரவே முடியாது. நல்லா பாருங்க, ஒருவேளை நல்லது நடக்கும் பொழுது நாங்கள் என்ன பண்ணலாம், கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. ஆனா சில 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 நெருக்கங்கள், சில பாடுகள் வரும் பொழுது நான் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆமென். நான் நல்லா பாருங்களேன், சந்தோஷமா சில சில நன்மைகள் நடக்கும் பொழுது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். நான் விசுவாசிக்கிறேன், சந்தோஷமும் கொஞ்சம் அளவுதான் இருக்கணும், துக்கமும் கொஞ்சம் அளவுதான் இருக்கணும். ரெண்டுமே அளவுக்கு மீறி போச்சுன்னா பிரச்சனை தான். ஆனா சில நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது நான் விசுவாசிக்கிறேன், when God allows us through a season of crushing, it means that God is refining you. இங்க இருக்கிற சில பேர், பாஸ்டர், I went through some crushing moments. சில நெருக்கங்கள் வழியாக நான் போயிருக்கிறேன். I'm on crossroads. I'm not able to see a breakthrough. What does that mean? God wants you to pause and sit for a moment to say, ஆண்டவரே, நீர் என்ன எங்கே சீர்படுத்த விரும்புகிறீர்? தேவையில்லாத பிரச்சனை என் வாழ்க்கையில வந்திருக்கிறது, தேவையில்லாத போராட்டங்கள் என் வாழ்க்கையில வந்திருக்கிறது, நினைத்து பார்க்காத சில தடைகள் என் வாழ்க்கையில வருகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? Where did I miss the mark? God has a but. Hallelujah. ஆண்டவருக்கு ஒரு கிருபை உண்டு. அவர் ஆனால்னு சொன்னா போதும், தலையெழுத்து மாறபோதுன்னு அர்த்தம், எதிர்காலம் மாறபோதுன்னு அர்த்தம், சூழ்நிலை மாறபோதுன்னு அர்த்தம், கண்ணீர் மாறபோதுன்னு அர்த்தம், காத்திருப்பு மாறபோதுன்னு அர்த்தம், உன்னுடைய விதைப்பு மாறபோதுன்னு அர்த்தம், உன் ஜெபங்கள் மாறபோதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார். But you have brought us to a place of abundance.